திருச்சிற்றம்பலம். திருவாசகம் ஆறாவது பகுதி, நீத்தல் விண்ணப்பம், நான்காவது பாடல். வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும், நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய். வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீன்முடி, உத்தரகோசம் அங்கைக்கு அரசே, தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்ன தோற்றச் செழுஞ்சுடரே. இந்த பாட்டில் கொண்டு கூட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டாவது வரியில் வெண்மதி கொழுந்துன்றுன்னு இருக்கு பாருங்க. அதிலேருந்து கடைசி வரையிலும் மறுபடியும் கடைசிக்கு பிறகு இந்த முதல்ல ஆரம்பித்து வளர்கின்ற அதை சேர்த்துக்கணும். வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீன்முடி உத்தரகோசம் அங்கைக்கு அரசே, தெளிகின்ற பொன்னும் இன்னும் அன்ன தோற்ற செழுஞ்சுடரே, வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும், நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய். அப்படி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா பொருள் சரியாக புரிஞ்சுக்கலாம். பொழுது பதவுரை. வெண்மதி கொழுந்து ஒன்று, வெள்ளிய திங்கள் இளம்பிறை கொழுந்து, நிலவு கொழுந்து அப்படின்னா அது இளம்பெரிய குறிக்கும். கொழுந்து என்பது அதனுடைய கொழுந்து பகுதி. ஒளிர்கின்ற நீன்முடி, ஒளிர்கின்ற அப்படின்னா திகழ்கின்ற நீண்ட சடைமுடியினை உடைய. சென்ற பாடல்லையும் சடைமுடியை பற்றி பேசியிருக்கோம். ஒவ்வொரு பாடல்லையும் வரும்பொழுது பழைய பாடலில் நான் சொன்ன விளக்கத்தை நினைவு கொண்டு வரணும். சடைமுடின்னா அதில் என்னென்ன இருக்குது, அது எதுக்காக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நினைவு கொண்டு வரணும். ஏன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் சொன்னோம்னா அப்போ கூறியது கூறல்னு குற்றமாயிடும். அதனால் நினச்சிக்கணும் நீங்கள். உத்தரகோசம் அங்கைக்கு அரசே, தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்ன தோற்றச் செழுஞ்சுடரே, உருக்கி ஓட வைத்து தெளிந்த பொன்னையும் மின்னலையும் ஒத்த காட்சியினையுடைய பேரொளி பிழம்பி. அன்ன அப்படிங்கிறதுக்கு ஒத்தன்னு அர்த்தம். தெளிகின்ற பொன்னும் மின்னும், மின்னலையும் பொன்னையும் ஒத்த அன்ன தோற்றம், ஒத்த தோற்றம். வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும், மென்மேலும் மிகுகின்ற நின் அருட்கரத்தால் வளைத்து ஈர்க்கவும். அருளாகிய கரம், கரம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கை, அருளாகிய கை. இந்த கை என்ன பண்ணுதுன்னா மேலும் மேலும் வளருது. நம்ம கையை எவ்வளோ தூரம் எட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் எட்டலாம். சிவபெருமானுடைய கருணை கை மேலும் மேலும் வளரும். ஏன் வளரணும் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கி அப்படி அவருடைய கருணை கையை நீட்டும் பொழுது அந்த கருணை கைக்கு அகப்படாமல் விலகி நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை, அவன் கருணை கையால் வளைச்சு தாம்பக்கம் ஈர்க்க பார்க்குறான். நம்ம அதுக்குள்ளே ஆப்பிடாமல் வெளியில் வந்து உலகாயத்தில் உலர்கிறோம். இப்பால் மிளிர்கின்ற, அங்கே அப்பால் அது சிவபெருமானுடைய இடம். இப்பால் என்பது அவனை விட்டு விலகி வருகின்ற உலகம். இப்பொய்யுலக வாழ்க்கையில் இருமாந்து கழிக்கின்ற என்னை, சிறியேனை விடுதி விட்டு விடுவாயோ, விட்டு விடாதே, கைவிடாமல் என்னை காப்பாற்று அப்படின்னு இதுக்கு பொருள். இப்போ இதனுடைய சிந்தனைகளை விரிவாக பார்க்க வேண்டும். வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீன்முடி. வெண்ணா வெண்மையான, வெண்மையான மதிக்கொழுந்து, நிலவினுடைய இந்த மூன்றாம் பிறை சந்திரன், சுவாமியினுடைய தலையில் மூன்றாம் பிறை சந்திரன் அது வளரணும் இல்லையா? அப்போ ஒரு மரம்னு எடுத்துட்டா கன்றுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி 15 நாள் வளரக்கூடியது மூன்றாம் பிறை இருக்கும் பொழுது அது கொழுந்து, அது இளமையானது, அதனுடைய கன்று அப்படின்னு நம்ம செடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சொல்லையும் நம்ம இது மாதிரி ஆழ்ந்து கவனிக்கணும். வெண்மதி கொழுந்து, மதி நிலவு, அதனுடைய கொழுந்து மூன்றாம் பிறை சந்திரன், அதை தலையில் சாமி சூடி இருக்கிறார்.
ஒன்று ஒளிர்கின்ற நீன்முடி. அந்த திருமுடியில் சந்திரன் இருக்கிறது, அது ஒளிர்கிறது. அந்த அந்த முடியில் இருந்து தன்னுடைய பிரகாசத்தை அந்த முடியில், அந்த முடியினுடைய பிரகாசம் சந்திரனுக்கு வருதா அல்லது சந்திரனுடைய பிரகாசம் முடிக்கு வருகிறதா அப்படின்னா, சாமி தான் சந்திரனுக்கும் அந்த பிரகாசத்தை தருகிறார். ஒளிர்கின்ற நீன்முடி. இது இந்த சந்திரன் இருக்கிறதே, அது வெண்மையான இளந்திங்கள், இளம் நிலா, முடி நீண்ட முடி. இந்த ரெண்டும் முரணா ஒரே பாடலில் ஒரே வரியில் வருது பாருங்க. கொழுந்து ஒளிர்கின்ற நீன்முடி. இது கொழுந்தா இருக்கு, முடி எப்படி இருக்கு? நீளமான முடி. இந்த ஒளிர்கின்ற வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீன்முடி இருக்கே, அந்த அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலே கூட அதை பற்றி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ சந்திரன் என்ன பண்ணான்னா, அவனுக்கு ஒரு இக்கட்டு வந்தது, அவனுக்கு ஒரு சிரமம் வந்தது. தட்சன் அவனை சபித்து விட்டான். அவனுடைய கலைகள் ஒன்றொன்றாக, அந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதனால் திரும்ப சொல்ல வேண்டியில்லை. அந்த தட்சனுடைய மகள் 27 பேர், 27 பேரையும் சந்திரனுக்கே கட்டி வச்சார். அந்த சந்திரன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணின் மேல், ரோஹிணி என்ற ஒரு பெண்ணின் மேலே அவன் ரொம்ப பிரியமாக இருந்து மற்ற பெண்களை கவனிக்கவில்லை. அதனால் என்ன சொன்னான், ஒரு பெண்ணுக்கிட்ட நீ இவ்வளவு பிரியமாக இருக்கியே, மற்ற பெண்கள்லாம் கவனிக்காமல் விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி கோபம் வந்து சபித்து விட்டான். முதல்ல கதையில் சொன்ன பார்த்தீங்களா சுக்கராச்சாரியார், அது மாதிரி இன்னும் சபிச்சிட்டான். அப்போது இவனுடைய கலைகள் ஒன்றொன்றாக குறைந்து அழிந்து போகின்ற நிலைக்கு வந்துட்டான். அப்பொழுது எல்லா தேவர்களையும் சென்று சரணாகதி அடைந்தான் சந்திரன். அப்பொழுது ஒரு தேவர்களும் ஏற்றுக்கலை. தட்சனுக்கு பயந்துக்கிட்டு அவனுடைய சாபத்தை விளக்குனா அவன் என்னகிட்ட சண்டைக்கு வந்து என்ன கொண்டு விடுவான், அதனால் நான் ஒருத்தரையும் உதவி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் சிவபெருமானிடம் வந்து சரணாகதி அடைந்தான். உடனே சிவபெருமான் தன்னுடைய திருமுடியிலே அவனை அலங்கரித்து கொண்டு அவனுக்கு அழகு கொடுத்து வாழ்வு கொடுத்து, அதன் பிறகு அவனுடைய சாபமும் இருக்கட்டும், நீ மெல்ல மெல்ல 3ஆம் பிறையாக வந்திருக்கிற, கொஞ்சம் கொஞ்சமாக வளரவும், மறுபடியும் அதிலிருந்து 1ஆம் பிறை வரையிலும் குறையவும், ஆக நீ என் தலையிலே இரு என்று அவனுக்கு சாப விமோசனம் தன்னுடைய கருணையினாலே அளித்தார். இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். சந்திரன் பாம்பொடும் சூடும் சடாதரன். நீங்கள் 3ஆம் நாள் அமாவாசை அன்னைக்கு அடுத்த நாள் ஆகாயத்தில் சந்திரனை பார்த்தா உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்னா சிவன் ஞாபகம் வரும். சந்திரன் பாம்பொடும் சூடும் சடாதரன், வந்தனை ஆண்ட மணிவிளக்கு ஆனவன். அப்படிப்பட்ட எல்லாத்துலேயும் சிவன் இருக்கான், எல்லாத்துலேயும் சிவன் இருக்கான். அதை நம்முடைய சிந்தனையை இந்த மாதிரி செய்திகளில் தோய்த்து வச்சுருந்தோம்னா சாமி எல்லாத்துலேயும் இருக்கிறது நமக்கு தெரியும். எல்லாத்துலேயும் பார்க்கலாம், சாமியை பார்க்கலாம். ஒரு நீண்ட குச்சி ஒன்று நின்றுதுன்னா அது சிவலிங்கத்தினுடைய பானம். எல்லாத்துலேயும் சிவன் இருக்கான். கண்ணில் காண்பது உன் காட்சி, நான் எதெல்லாம் பார்க்குறேனோ அது உன் காட்சி அப்படிங்கிறார் தாய்மானவர். கையால் தொழில் பண்ணல் பூசை, நான் எந்த வேலை செஞ்சாலும் உனக்கு பூஜை. கண்ணில் காண்பதுன் காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூசை, பகர்வது மந்திரம், மண்ணுடு ஐந்தும் வழங்குயிர் யாவும் அண்ணலே நின் அருள் வடிவாகுமே. அப்படி வாழ்க்கை இருந்ததுன்னா எல்லாமே தெய்வமாக இருக்கும், எல்லாமே தெய்வ அம்சம் பொருந்தியதாக இருக்கும். இந்த சந்திரன் தலையில் இருக்கிறான், சிவபெருமானுடைய தலையில் இருக்கிறான். அவன் வந்து சரணாகதி அடைந்தான். சரணாகதி அடைந்தவனை தன்னுடைய தலையிலே வைத்து அவனை காப்பாற்றினான். ஒருபொழுதும் அந்த அந்த முடியை விட்டு அகலவே இல்லை. இன்றளவும் அவன் இருக்கிறான், என்றைக்கும் அவன் அப்படியே இருப்பான், சாமியுடைய தலையிலே இருப்பான். ஆனால் நான் உன்னை தேடி வரவில்லை. மாணிக்கவாசகர் சொல்கிறார், வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீன்முடின்னு சொல்லும் பொழுது இந்த கருத்துக்களையெல்லாம் அவர் உள்ளடக்கி சொல்லுகிறார். நான் உன்னை தேடி வரல, நான் பாண்டிய மன்னனுக்கு, அரிமர்தன பாண்டியனுக்கு குதிரை வாங்குவதற்காக தொண்டியை நோக்கி போய்கொண்டிருந்தேன். நீ என்னை அரைகூவி ஆட்கொண்டு அருளி என்னை ஆட்கொண்டாய். அவன் ஒரு தடவை வந்து அவன் சரணாகதி அடைந்து தாழ்ந்து துன்பப்பட்டு உன்னுடைய வந்து அடைந்து திரும்ப போகவே இல்லை. ஆனால் நீயே வந்து என்னை ஆட்கொண்டாய். அப்படி இருந்தும் கூட நான் புறம்பே போய்விட்டேன், உன்னை விட்டு நீங்கி உலகாயுத சிந்தனைகளில் ஆழ்ந்து விட்டேன் அப்படின்னு எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கி இதை சொல்லுகிறார்.
உத்தரகோசம் அங்கே வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீன்முடி உடையவனே சிவபெருமானே, உத்தரகோசம் அங்கைக்கு அரசே. அம்பிகைக்கு நான் இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, உத்தரகோசம் அங்கை எவ்வளோ சிறப்பான இடம். சிவபெருமான் வேதங்களின் சாரமாக, உபநிடதங்களின் சாரணமாக, ஆகமங்களின் சாரமாக உள்ள ரகசியார்த்தங்களை எல்லாம் அம்பிகைக்கு உபதேசித்த இடம். அந்த இடத்தில் இருந்து கொண்டு இந்த அகில பிரபஞ்சத்தையும் ஆளக்கூடிய சிவபெருமானே, உத்தரகோசமங்கைக்கு அரசே, தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்ன தோற்ற செழுஞ்சுடரே. இங்கே அவனுடைய சடாமுடியை வர்ணித்தார். வர்ணித்தது பிறகு அவனுடைய தோற்றம், அவனுடைய மேனி, அந்த மேனியினுடைய சிறப்பை அடுத்த வகையிலே சொல்லுகிறார். இப்படி நம்ம இறைவனுடைய பெருமையையும் உயர்வையும் சிறப்பையும் மேன்மையையும் ஒயாது சிந்தித்தால் அந்த தெய்வாம்சம் நமக்கு வரும். கடவுளுடைய உயர்வை நினைக்க 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 நம்ம மனசு கடவுளாக மாறும், தெய்வமாக மாறும். தாழ்ந்த விஷயங்களை நினைச்சா அது தாழ்ந்த விஷயங்கள் சென்று மனம் அழுக்கடைஞ்சு போயிடும். உயர்ந்த விஷயங்களை நினைச்சா மனம் தூய்மை அடைந்து உயர்ந்த நிலையை அடையும். நீங்களே அதை பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். தாழ்ந்த விஷயங்களில் போனால் மனசு எப்படி இருக்குது, உடம்பு என்ன ஆகுது. உயர்ந்த விஷயங்களை செஞ்சரிக்கும் பொழுது நம்முடைய மனம் உயிர் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இங்கே புனிதமாக இறைவனுடைய திருமேனி அழகை சொல்லுகிறார். வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீன்முடி உத்தரகோசம் அங்கைக்கு அரசே, தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்ன தோற்ற செழுஞ்சுடரே. உருக்கி ஓட வைத்த தெளிந்த பொன். தெளிகின்ற பொன்னும் மின்னும் மின்னலையும் ஒத்த காட்சியினுடைய பேரொளி பிழம்பே. சிவபெருமான் எப்படி இருக்கான்னா, தெளிந்த பொன்னை போல அவனுடைய உடம்பு இருக்கு. இப்போ காலையில் கூட சொன்னோம் இல்லையா, பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கசைத்து. பொன்னார் மேனியன், அவன் மேனி அப்படி பொன்னை போன்ற நிறம். இங்கே தெளிகின்ற பொண்ணுன்னு அந்த வார்த்தையை கவனிங்க. தெளிகின்ற பொண்ணுன்னு சொல்றார். தெளிகின்ற என்றால் வேறு வகையான உலோக கலப்பில்லாத தெளிவான ஆடகச்சீர் மணிக்குன்றேன்னு ஒரு இடத்துல சொல்லுவார். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு, அன்பு எனக்கு உன் ஊடகத்தே தந்தருளியம் உடையானே. அப்படி உலோக கலப்பில்லாத மாற்று உயர்ந்த பொன், தெளிகின்ற பொன். அவனுடைய மேனி கொஞ்சம் கூட செம்பு கலக்காத, மற்ற உலோகங்கள் கலப்பில்லாத அந்த தூய பொன். ஆடகம்னு ஒரு பொண்ணு, அவ்வளவு சிறப்பான அந்த எதுவும் கலப்பில்லாத பொண்ணுக்கு ஆடகம். அந்த ஆடகம்ங்கிற பொன் போன்று ஒளிர்கின்றான். அதனால தான் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் பொன்வண்ண தந்தாதின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த பாடல் 100 பாடல்கள் 11ஆம் திருமுறையில் இருக்குது. அதில் பொன்வண்ண தந்தாதியில் முதல் பாடல் அவர் என்ன சொல்லுகிறார், பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி. இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சாமியை பார்த்தா அவருடைய மேனி தகதகதகன்னு பொன்னை போல ஒளிர்கிறது. பொன்வண்ணம் எப்படியோ அப்படி உன் மேனி திகழ்கிறது. பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை. உன்னுடைய மேலே இருக்க தலையில் இருக்கிற நீள்முடி இருக்கிறதே, அது எப்படி இருக்குன்னாக்கா மின்னலை போல ஒளிர்கிறது. இங்கே தோற்ற தெளிகின்ற தோற்ற பொன்னும் மின்னும் அன்ன தோற்ற செழுஞ்சுடரேன்னு சொல்கிறார். இந்த பொன்னும் மின்னும் என்பதையே இங்கே சேரமான் பெருமாள் நாயனார் அந்த மேனி பொன்னை போல இருக்கிறது, அவனுடைய சடாமுடி மின்னலை போல விளங்குகிறது. வெள்ளிக்குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மாலுடை. எல்லாம் நிறம்லாம் பொலியுது. வெள்ளிக்குன்றத்தை போல, வெள்ளிமலையை போல அவர் ஏறி இருக்கின்ற ரிஷபம் திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறார். தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே. ஒன்றை பார்த்த நானும் பொன்வண்ணமாக தேடுகின்றேன் அப்படின்னு சேரமான் பெருமாள் நாயனார் பொன்வண்ண தந்தாதியில் முதல் பாடலில் சொல்கிறார். ஆகவே தெளிகின்ற பொன்னை போல சாமி இருக்கிறார். அப்போது அவருடைய மேனியை நம்ம பார்க்கும் பொழுது அவர் பொன்னை போன்று ஒளிர்விட்டு பிரகாசிக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். பசுபதீஸ்வரனை பார்த்தோம்னா
அதுக்குள்ளே இருக்கிற சாமி எப்படிப்பட்டவர்? பொன்னை போன்று மிளிர்கின்ற சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற மூர்த்தி. அந்த சுடர் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட போய் நம்ம அவருடைய சந்நிதிக்குள்ளே, அவருடைய அந்த டெரிட்டரி, அந்த 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 இடத்துக்குள்ளே நம்ம போகும்பொழுது அதனுடைய பிரகாசம் நம்மீது பட்டு நம்முடைய துன்பத்தை எல்லாம் களைந்து நம்மை தூய்மையாக்கி நமக்கு மகிழ்ச்சியை தரும். அந்த ஆறான்னு சொல்கிறாங்க இல்லையா, அது சாமியினுடைய பிரகாசம் அப்படி சுற்றி பிரகாசமாக இருக்கும். தெளிகின்ற பொன்னும் தெளிகின்ற மின்னும். தெளிகின்ற மின்னல் எப்படி அப்படின்னா, மின்னல் மின்னும் பொழுது மேகம் மறைச்சிக்கிட்டு இருந்ததுன்னா, பனிமூட்டம் மறைச்சிக்கிட்டு இருந்ததுன்னா அப்போ மின்னல் சரியாக ஒளிராது. இல்லை, இந்த மின்னல் எப்படின்னா இறைவனுடைய அந்த ஒளிவிடுகின்ற வண்ணம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா, மின்னல் அந்த பனிமூட்டமும் மேகமூட்டமும் மறைக்காத மின்னல் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். தெளிகின்ற பொன்னும் மின்னும். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானுடைய நிறம் பொண்ணு. சிவபெருமான் அந்த பொன்னிலிருந்து வீசுகின்ற ஒளி மின்னலை போன்றது. தோற்றம், இந்த ரெண்டு பிரகாசத்தையும் பொன்னிலிருந்து வருகின்ற அந்த வண்ணத்தை நம்மாலே கண்ணாலே பார்த்து இதுக்கு ஓமை கூற முடியாதது. வேற யாராவது இப்படி இருக்கிறாங்களா, இவ்வளோ பிரகாசத்தோடு இருக்கிறாங்களா அப்படின்னா சிவபெருமானை போன்ற அப்படி பிரகாசமுடையவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. தோற்ற செழுஞ்சுடர். ஏன் செழுஞ்சுடர்னு சொன்னார்? விழுத்தொண்டுன்னு முதல்ல படித்தோம் பார்த்தீங்களா, அதுபோல் இது செழுஞ்சுடர். இந்த சுடர் எப்படிப்பட்டதுன்னா, தான் ஒருபொழுதும் மாசு அடையாது, ஆனால் எல்லாவற்றிலும் இருக்கின்ற மாசை இது நீக்கும். அதனால் செழுஞ்சுடர். செழுஞ்சுடர் தன்னை வந்து அடைந்தோர் மாசுக்களையெல்லாம் அழித்து தூயதாக்குவது. தான் ஒருபொழுதும் அது மாசு அடையாதது. வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீன்முடி உத்தரகோசமங்கைக்கு அரசே, தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்ன தோற்ற செழுஞ்சுடரே. இது பூரா இவ்வளவு நாளையும் நம்ம பேசியிருந்தது பூராவும் சுவாமியினுடைய தோற்ற பொலிவினை நமக்கு காட்டுகிறார். வடமொழியில் தியான சுலோகம்னு ஒன்று இருக்கும். அந்த தியான சுலோகத்தை நம்ம சொன்னோம்னா அப்படியே சாமியை எழுத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. அதை சொன்னோம்னாலே அந்த உருவம் நம்ம கண்ணுக்கு நேராகும். தோடுடைய செவியன், நீங்கள் அப்படி நினச்சி பாருங்க. தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன். இப்போ இந்த ரெண்டு வரியில் பாருங்க, தியான சுலோகம் தான் அது. இது மாதிரி நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அவனுடைய எல்லா அங்கங்களையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர்ற பாடல்கள் இருக்கின்றன. அதை தேடி எடுக்கணும். இல்லை ஒரு 4-5 பாடல்களில் ஒரு பகுதியாக சொல்லப்பட்டிருக்கும். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்ததனால். அந்த 2 வரியில் பாருங்க தியான ஸ்லோகம். இங்கே சாமி சொல்கிறாங்க, செழுமதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீன்முடி. அப்படியே நம்ம மனசு கற்பனையில் போகணும். வெண்மதி கொழுந்து அவனுடைய நீள்முடி அது ஜொலித்து கொண்டிருக்கிறது. அந்த ஜொலித்து கொண்டிருப்பதில் ஒரு சந்திரன், பிறை சந்திரன் இருக்கிறது. அவனுடைய தோற்றம் பொன்னை போல பொன்னார் மேனியனாக அவன் விளங்குகிறான். அதிலிருந்து வருகின்ற ஒளி மின்னலை போல திகழ்கிறது. அப்படி இருக்கின்ற செழும் சுடரே, மற்றவற்றினுடைய குற்றங்களையெல்லாம் போக்கக்கூடிய தூய்மை நிறைந்த சுடராக விளங்குகின்ற சிவபெருமானே. இவ்வளதையும் சொல்லிட்டு தான் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்ல வருகிறார். வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும், அடியவர்களுக்கு வழங்க வழங்க குறையாது வளரும் கருணை. அவனுடைய கருணைக்கு எல்லை இல்லை. எவ்வளவுதான் நம்ம தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் இழிந்தவர்களாக இருந்தாலும் அவனுடைய கருணை நம்மை தானாக வந்து அடைந்து நம்மை வாழ வைக்கும். அதனால் அவனுடைய கருணை வளர்கிறதாம், மேன்மேலும் வளர்கின்ற கருணை. அப்படி மேன்மேலும்
மிகுகின்ற நின் அருட்கரைத்தால் வளைத்து ஈர்க்கவும். இங்கே கருணை கையாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆன்மாக்கள் எவ்வளவு தூரம் பின்வாங்கி செல்கின்றனவோ அவரை விட்டு நம்மலாம் விலகிட்டு இருக்கோம். ஏன் விலகிறோம் அப்படின்னா, நம்முடைய மனதிலே உலகாயுத சிந்தனைகள் இருக்கும் பொழுது கடவுளை விட்டு நாம் விலகுகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. நம்மன்னா உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் சில பேர் பார்த்தா கடவுள் என்று இல்லவே இல்லை, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டுமானாலும் வாழலாம், பிறவி என்பது இல்லை, சொர்க்க நரகம்லாம் கிடையாது அப்படின்லாம் சொல்லி கடவுளை விட்டு ரொம்ப 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 தூரம் விலகிக்கிறாங்க. சிவபெருமான் என்ன செய்கிறான்னா, எல்லாரையும் தன்னுடைய கருணை கையை அவர்கள் எவ்வளவு தூரம் விலகி ஓடுகிறார்களோ அவ்வளவு தூரம் தன்னுடைய கருணை கையை நீட்டுறான். வளர்கின்ற நின் கருணை கையால் வாங்கவும். அதை வாங்குதல் அப்படின்னா இழுத்து பிடித்தல். வாங்குதல் முள்வாங்கின்னு சொல்கிறோமா இல்லையா? வாங்குதல். அப்போ எவ்வளோ தூரம் விலகி விலகி ஓடுறோமோ அவ்வளோ தூரம் கையை நீட்டுறான். நீட்டி அவரை இழுத்து கொள்கிறான். பற்றி இழுத்தல், வளைத்து பிடித்தல். ஒரு வளைச்சி பிடிக்கிறான்னா, அப்படி வளைச்சி பிடிக்கும் பொழுது உலகியலில் பார்த்தீங்கன்னா எதற்காக அப்படின்னா 2-3 காரணங்களுக்காக வளைச்சி பிடிப்பான். இரவு நேரத்தில் ஒருத்தன் பணம் நிறையா கையில் வச்சுக்கிட்டு நடந்து போகிறான் ஆள் இல்லாத இடத்துல. அப்போ சில பேர் நேராக வளைச்சி பிடிப்பான். எதுக்கு வளைச்சி பிடிப்பான்? அவன்கிட்ட இருக்க பணத்தை கவருவதற்கு. சில பேர் என்ன பண்ணுவான், தனியாக போகிறவனை அவனை கொல்ல நினைக்கின்றவன் வளைச்சி பிடிப்பான், திருடன் வளைச்சி பிடிப்பான், கொலகாரம் வளைச்சி பிடிப்பான். ஆனால் சாமி ஏன் வளைச்சி பிடிக்கிறாரு? தன்னுடைய கருணை கையால் வளைத்து பிடித்து அவர்களை உயிர்ப்பதற்காக வளைத்து பிடிக்கிறார். ஏன்னா உலகாயத்தில் வளைச்சி பிடிச்சி இழுத்து பிடிச்சி வளைக்கிறதுக்கும் சாமி இழுத்து பிடிச்சி வளைக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. இந்த இறைவனுடைய கருணை தான் கையாக இங்கே உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை நம்முடைய சிவஞான சித்தியாரில் அதனுடைய ஆசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் தன்னுடைய குருநாதன் தன்னை அவருடைய கருணை கையினாலே வளைத்து தன்னை உருவாக்கியதை சொல்லுகிறார். இந்த பாடல் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துவோம். என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து. பவம்னா பிறவி. என்னை இந்த பிறவியில் மீண்டும் துன்பப்படாமல் என்னை எடுத்து என் சித்தத்தே தன்னை வைத்து. நான் அவரை நினைக்க மாட்டேங்கிறேன், ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய மனதில் அவராகவே உட்கார்ந்து கொள்கிறார். நான் கூப்பிடாமே அவர் உட்கார்ந்துக்கிறாரு. அவருடைய அருளினாலே அவருடைய 2 திருப்பாதங்களையும் என்னுடைய தலையிலேயே சூட்டி இருக்கிறார். அவராக உட்கார்ந்துக்கிறாரு. அவராக எனக்கு தீட்சை அருளினார். அப்படிப்பட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மின்னமர் பொழில் சூழ். மின்னல் தங்குகின்ற பொழில்களை உடைய பெரிய தோட்டங்களை உடைய வெண்ணெய் நல்லூரில் வாழுகின்ற மெய்கண்டான். மின்னமர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவி வாழ் மெய்கண்டான் நூல். அப்படிப்பட்ட மெய்கண்டார் என்னை என்னுடைய சித்தத்திலே புகுந்து கொண்டு தன்னுடைய திருப்பாதங்களை என் தலையிலே சூட்டி என்னை வாழ வைக்கின்ற மெய்கண்டார். அவர் எழுதிய நூல் சிவஞான போதம். அந்த சிவஞான போதத்தை என்னுடைய தலைமேல் வைத்து கொண்டு அவருடைய அந்த நூலுக்கு விரிவுரை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது குருநாதன் தன்னுடைய கருணையினாலே அடியார்களை அன்போடு அரவணைத்து அவர்களுக்கு வேண்டியதை அவர்களுக்கு செய்கிறான். என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து அருளினாலே தாளினை தலைமேல் சூட்டும் மின்னமர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவிவாழ் மெய்கண்டான் நூல் சென்னியில் கொண்டு சைவ திறத்தினை தெரிக்கலுற்றாம். இப்படி கையினாலே வளைத்து பிடிக்கின்றான் ஒரு பொருளுக்கு சொல்லலாம். இன்னொரு பொருள், சிவபெருமான் குருநாதனாக எழுந்தருளி மாணவனுடைய தலையிலே கரதீட்சை செய்கிறான், கையினாலே வளைத்து பிடிக்கிறான் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லலாம். ஹஸ்த மஸ்தக சையோகம்னு பேரு. தலையிலே கையை வைத்து ஆசீர்வதிப்பது ஹஸ்த மஸ்தக. ஹஸ்தம்னா கை, மஸ்தகம்னா தலை.
சையோகம், சம்யோக தீட்சை, சம்யோக தீட்சைன்னு பேர். கருவூர் தேவர் அப்படின்னு ஒரு திருமுறை ஆசிரியர், உங்களுக்கு தெரியுமா? கருவூர் தேவர் திருமுறை ஆசிரியர்னு தெரியுமா? அவர் வந்து 11ஆம் திருமுறையிலே நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். அதில் 2 பாடலில் சிவபெருமான் எழுந்தருளி வந்து கைத்தலத்தை தலைமையில் வைத்து எனக்கு தீட்சை அருளி என்னை வாழ வைத்தான். நின் கருணை கையால் என்னை கைப்பற்றி என்னை எனக்கு ஞான நிலைக்கு அழைத்து சென்றாய். கைத்தலம் அடியேன் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழே சரத்தானே. கைத்தலம் அடியேன் தலை சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழே சரத்தானே. இன்னொரு பாடல், இது 8வது பாடல். இன்னொரு அந்த பதிகத்திலே 10வது பாடலில் சொல்கிறார், அங்கை கொண்ட மரர் மலர்மலை பொழிய. சாமி தீட்சை கொடுக்க வர்றார். இவருக்கு தீட்சை, கருவூர் தேவருக்கு தீட்சை கொடுக்க வந்தோடனே தேவர்களெல்லாம் வந்து மேலே நிறைஞ்சு போய் அவர்களெல்லாம் மலர்மலை பொழிந்தார்களாம். அந்த அரிய நிகழ்வு நடக்கிறது தீட்சை நடக்கும் பொழுது. அங்கை கொண்ட மரர் மலர்மழை பொழிய அடிச்சிலம்பலம்ப வந்தொரு நாள். சாமி வரும்பொழுது சாமானியமாக இல்லையா, தன்னுடைய திருவடியில் சிலம்பு போட்டுக்கிட்டு வந்து சலகலகலகலன்னு தான் சாமி வரும்பொழுது. அப்படி கலகலன்னு வர்றான். அமரர்களெல்லாம் பூமாரி பொழிகிறார்கள். அப்போ சாமி என்ன செய்கிறான்? உங்கை கொண்டடியேன் சென்னி வைத்தென்னை உய்ய கொண்டு அருளினை. அவ்வளவு முன்னேற்பாட்டோடு தேவர்களெல்லாம் மலர்மாடி பொழிய, அவனுடைய அடிச்சிலம்ப அசைய, உங்கை கொண்டு உன்னுடைய கையை கொண்டு அடியேன் சென்னி வைத்து என்னுடைய தலைமையில் வைத்து என்னை உய்ய கொண்டு அருளினை. நான் இந்த உலக வாதனையிலிருந்து விடுபடுவதற்கு நீ அருள் புரிந்தாய். இவ்வளவு கருத்துக்களையும் இங்கே மணிவாசக பெருமான் வளர்கின்ற நின் கருணை கையால் வாங்கவும். அவன் கருணை கை நீள்கிறது. அவனை விட்டு விலகிச் செல்லுகின்ற அடியார்களை, மெய்யன்பர்களை அவன் கையினாலே, கருணை கையினாலே வளைத்து பிடித்து தன்னுடைய அருளமுதத்தை வழங்குகிறான். அவனுடைய அடியார்களுக்கு அவன் தன்னுடைய அங்கையை அவருடைய சென்னிமிசை வைத்து அவர்களுக்கு தீட்சை அருளி அவர்களை தன்னுடைய அருட்பேற்றினுக்கு அழைத்துக் கொள்கிறான் அப்படின்னு இதுக்கு நம்ம பொருள் சொல்லலாம். நின் கருணை கையால் வாங்கவும். அப்படி உன்னுடைய கருணை அவ்வளவு விரிவாக இருக்கிறது, அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. உன்னுடைய கருணை கையை நீ நீட்டி என்னை அழைத்து எனக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் செய்கிறாய். ஆனால் அதற்கு நான் உடன்படுகிறேனா அப்படின்னா, நீங்கி நான் என்ன செய்கிறேன்? உன்னை விட்டு நீங்குகிறேன். எவ்வளவு நீளம் கை நீட்டினாலும் அதுக்கு அப்பால ஓடணும். நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை உன்னிடமிருந்து நீங்கி வருகிறேன். நீ உன்னிடம் நான் அணைய அணைய சேர 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 தெய்வீக வாழ்வு சித்திக்கும். எனக்கு எப்பொழுதும் அன்பும் ஆனந்தமும் எனக்கு பெருகும். ஆனால் அது வேண்டான்னு சொல்லி உன்னை விட்டு நீங்கி இந்த உலகியல் வாழ்க்கைக்கு நான் வருகிறேன். இப்பால் என்பது உலகியல் வாழ்க்கை. உலகியல் வாழ்க்கைக்கு வந்து உன்னை விட்டு விலகுகின்ற என்னை மிளிர்தல் அப்படின்னா, மீன் போல புரண்டு நழுவுதல். மீனை கையை வச்சு பிடிச்சோம்னா அது வழுகிடு ஓடும். அது மாதிரி சாமி அவனுடைய கருணை கையை நீட்டும் பொழுதும் இந்த உலகியல் எண்ணம் உள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவனை விட்டு விலகி ஓட பார்க்கிறார்கள். நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை. ஆகவே உன்னுடைய கருணை கையை நீட்டுகிறாய். அதற்கு அகப்படாமல் விலகி இந்த பொய் உலக வாழ்க்கையிலே இருமாந்து கழிக்கின்றேன் நான். அப்படிப்பட்ட என்னை இப்போ ஒரு விஷயம் சிந்திச்சு பார்க்கணும். அவனுடைய கருணை எப்பொழுது கிடைக்கும் என்று வேண்டி தவம் கிடைப்போர் ஏராளமான பேர். புற்றுமாய் மரமாய் புனல்காலை உண்டியாய் அண்டவானரும் பிறரும் வற்றியாருனின் மலரடி காணா. எவ்வளதோ தவம் செய்து இறைவனை அடைய வேண்டும் நினைக்கிறவர்களுக்கெல்லாம் இல்லை. ஆனால் உன்னுடைய பேரருள் காரணமாக
நீ என்னை பற்றி நின் கருணை கையால் என்னை பற்றி எனக்கு அருள் கொடுக்க வரும்பொழுது நான் அந்த கைக்கு அகப்படாமல், கருணை கைக்கு அகப்படாமல் மிளிர்ந்து நழுவி நான் உலகியல் வாழ்க்கையிலே உடன்று கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட என்னை விடுதி கண்டாய், என்னை விட்டு விடுவாயா? என்னை விடக்கூடாது. அப்படி ஓடினாலும் என்னை பிடிச்சி எனக்கு வேண்டிய திருவருளை நீ தந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய். இதான் அவர் கேட்குற வரம். அது ஒரு பாதி பகுதியிலே இறைவனுடைய பெருமையை முழுதும் அவர் சொல்லிவிட்டு, அடுத்த பாதி பகுதியிலே உலகாதியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற என்னை உன்னுடைய கருணை கையால் நீள நீள என்னை பற்றி பிடித்தும் கூட அதற்கு அகப்படாமல் நான் உலகாயத்தில் உழந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை நீ கைவிட்டு விட வேண்டாம். எனக்கு உன்னுடைய திருவருளை தந்து துன்பமில்லாத பெருவாழ்வை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்குறார். நான் முதல்லே சொல்லியிருக்கேன், கண்டாய் என்பது முன்னிலை அசை. அசைங்கிற வார்த்தைக்கு பொருள் இல்லை. கண்டாய் அப்படிங்கிறதுக்கு மீதிக்கெல்லாம் பொருள் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதில் வந்து நான் இது சொல்லலைல்ல, கொண்டு கூட்டு அதை பார்த்துங்க. வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீன்முடி உத்தரகோசமங்கைக்கு அரசே தெளிகின்ற பொன்னும் இன்னும் அன்ன தோற்றச் செழுஞ்சுடரே. அப்புறம் முதல்ல இருந்து அந்த முதல்ல இறைவனை விழித்து சொல்லுகின்ற அந்த 2வது வரியில் வெண்மதி கொழுந்துண்டு, அப்புறம் வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய். இதில் பிரபஞ்ச வைராக்கியம் சொல்லப்படுகிறது. வளர்கின்ற நின் கருணை கையால் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற, உன்னுடைய கருணை கையை நீட்டி என்னை வளைத்து பிடித்து உன்னை அருளை தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றாய். அப்படிப்பட்ட நிலையில் நான் அந்த கைக்கு அகப்படாமல் விலகி நழுவி ஓடுகின்றேன். என்னை நீ மீட்டெடுத்து இந்த பிரபஞ்சத்திலே நான் வைத்திருக்கின்ற தகாத பற்றை நீக்கி உன்னிடம் அன்பு செலுத்துகின்ற பக்தி எனக்கு தா அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பாடலில் பிரபஞ்ச வைராக்கியம் என்ற கருத்து தெளிவாக நமக்கு விளக்கப்படுகிறது. பாட்டை ஒரு தடவை பாருங்கள். வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய். வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீன்முடி உத்தரகோசம் அங்கைக்கு அரசே தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்ன தோற்றச் செழுஞ்சுடரே. திருச்சிற்றம்பலம்.